மீடியாஸ் நான் பிரச்சனையா இப்போ பங்களாதேஷில் ஓஸ்மான் ஹாதியோட இறப்பினால் ஏற்பட்ட கலவரம் இன்னும் தீவிரமாயிட்டே இருக்கு. ஓஸ்மான் ஹாதி இறப்பை தொடர்ந்து ஒரு இந்து இளைஞரை ரொம்பவே சித்திரவதை செஞ்சு மரத்தில் கட்டி வச்சு எரிச்சிருக்காங்க. இதனால ஹிந்து முஸ்லீம் விரோதம்னு அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. மேலும் இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் இந்தியர் ஒருவரை பங்களாதேஷ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்தியா தான் அங்கே இருக்க பல பேர் இந்தியா மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதோட எதிரொலியா டெல்லியில் இருக்கக்கூடிய வங்கதேச தூதரகத்திலையும் மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஓஸ்மான் ஹாதியோட சகோதரர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த பேட்டியில தன்னோட சகோதரர் கொல்லப்பட்டதுக்கு காரணம் இந்தியா இல்ல, இப்போ பங்களாதேஷ் அதிபராக இருக்கக்கூடிய யூனஸ் அவர்கள் தான். இதை தேவையில்லாம இந்தியா பக்கம் திசை திருப்ப பாக்குறாங்க. தன் சகோதரர் சாவுக்கு யூனஸ் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு நிறைய ஆதாரங்களையும் சொல்லியிருக்காரு. இப்போ அங்க இருக்க பல பேரும் இவரோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு வராங்க. முக்கியமா வரக்கூடிய 2026 பிப்ரவரியில பங்களாதேஷ்ல எலெக்ஷன் நடத்த போறதா அறிவிச்சிருந்தாங்க. அப்படி எலெக்ஷன் நடந்தா யூனஸ் அவர்கள் அதிபரா தொடர முடியாது. ஏதோ ஒரு அரசியல் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும். ஸோ இந்த டைம்ல பங்களாதேஷ்ல கலவரத்தை தூண்டிவிட்டு இதையே சாக்கா வச்சு தன்னோட பதவி காலத்தை அதிகரிச்சுக்கலாம்னு பிளான் பண்றதா பலரும் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவோட ஆதரவாளர்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம அண்டை நாட்டில் நடக்கக்கூடிய கலவரம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துட்டு இருக்கு. இதை சரி பண்றதுக்கு இந்தியாவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்க இந்த டைம்ல நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. 1947 கிழக்கு பாகிஸ்தானா இருந்த வங்கதேசம் பாகிஸ்தான் அரசால எந்த சலுகைகளையும் முன்னேற்றத்தையும் பெற முடியாம கஷ்டப்பட்ட நிலையில 1971 இந்தியாவோட உதவியால மட்டும்தான் பாகிஸ்தான் இருந்து விடுதலை பெற்று தனி நாடா மக்களாட்சி கொண்ட நாடா திகழ முடிஞ்சது. இப்படி இருக்க தேவையில்லாத போர்களை அகிம்சைக்கு பேர் போன இந்தியா ஒருபோதும் விரும்பினதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில நாடுகள் இந்தியா மேல குற்றம் சாட்டி குளிர்காயிற இந்த நேரத்துல இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களே இந்திய அரசு குறை பேசாம விரைவில் வங்கதேசம் வளமான தேசமாகவும் நிலையான ஆட்சி அங்கு அமையவும் இறைவனை பிரார்த்திப்போம். மேலும் வங்கதேச கலவரம் மீது இந்தியா சார்ந்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.